ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னோட பட்ஜெட் பிளான் தான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,000. இந்த 15,000க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறேன், என்னோட பட்ஜெட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லாத்துக்கும் தான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். பட் டுடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட பட்ஜெட் பிளானில் நான் எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில் தான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எப்படி எப்படி நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஒரு பட்ஜெட் பிளான். இது வந்து புக்கு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு 1500. அவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ராஜஸ்தான் வந்து 5வது மாதத்தில் வந்தோம். ஸோ 5வது மாதம் வாடகை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 5வது மாதத்தோட வாடகை கொடுத்தாச்சு, 6வது மாதத்தோடது கொடுத்தாச்சு, 7வது கொடுத்தாச்சு, 8வது கொடுத்தாச்சு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு நான் கொடுத்த ரெண்டு டீட்டெயில்ஸில் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? நாங்கள் ராஜஸ்தானில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோடய வீட்டுக்காரரோட அக்காவோட வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷாப் ரெண்ட்டுக்கு நாங்கள் தனியாக ஒரு அமௌண்ட்டு எடுத்து வச்சுருவோம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இருக்கோ இல்லையோ, பட் இதுக்குன்னு எப்போவும் வந்து ஏன்னா இன்னொருத்தர் கொடுக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியாவது நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் பண்ணி நாங்கள் வச்சுருப்போம் இந்த அமௌண்ட்டு. ஸோ ஷாப் ரெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது. 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரோசரிஸ். இந்த க்ரோசரிஸ்லாம் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். க்ரோசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரிசி, மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வரமிளகா, மல்லி, மசாலா, காய்கறி, பால், கேஸு, பெட்ரோலு, ஷாம்பு, பிஸ்கெட்டு, மொபைல் ரீசார்ஜு, இதர செலவுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. ஓகேங்களா? இதை வந்து நான் கிளியராக போட்டிருக்கேன் எப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஃப்யூச்சர் பிளானாக வந்து சேவிங்ஸு ஆர்டி போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் செலவு, இந்த மாதிரி ஏதாவது இழவு வந்துருச்சு, இறந்துட்டாங்க, இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் வந்து நான் வந்து தனியாக வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரின்னு சொல்லி தனியாக இது வந்து நான் அமௌண்ட் போட்டு வச்சுருப்பேன். க்ரோசரிஸில் வந்து நான் என்னென்ன வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, கோதுமை வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்களே வந்து பயிரில் வந்து விளைவிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை வந்து அரைச்சி எல்லாம் பண்ணுவோம். ஸோ க்ளீன் பண்ணி நாங்கள் அரைக்கிற செலவுகள் தான் வந்து இது எழுதியிருக்கோம். இந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரைச்சி வைக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் வரும். இதை வந்து நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம். ஒரு 4-5 மாதமே கண்டிப்பாக வரும் இது தாராளமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருள் வந்து நான் 4000 தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் வரமிளகா, மல்லி, மசாலா இதெல்லாம் வந்து 1000. இந்த 1000 ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி அதை வந்து அரைச்சி தான் வச்சு மசாலாவில் வச்சுக்குவோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸ் வாங்குவோம். ஃப்ரூட்ஸு, பழங்கள் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ பாலுக்கு, ஈபி பில்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷாப் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்கிறது கடைக்கு. என்னோடய ஹவுஸ் இதில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு ஃப்ரீ, ஈபி பில் ஃப்ரீ, நாங்கள் வாடகையும் கிடையாது. ஸோ பெட்ரோல் பில் கண்டிப்பாக வந்து 2000 வந்துடும். ஷாம்பு இது வந்து 1000. இது வந்து ஷாம்பு, அப்புறம் மசாலா பேக்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக நான் வாங்கி வச்சுருவேன். 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் போய் வாங்குற மாதிரி வரும். மொபைல் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸு. இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஃபை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும், கால்குலேட் பண்ணணும், அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு டைமில் டேட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயும் ஒன்று தான் போட்டிருக்கேன். 1, 2, 3, 4 தான். ஆனால் மாதத்துலேயும் கரெக்டாக வந்து ஒரு மாதம் தான் வரும், அடுத்த மாதம் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு உண்டான 1000 சொல்லி இதில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேவிங்ஸில் வந்து எவ்வளோ நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10,000 வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து ஆர்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இதுக்கு பட்ஜெட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து என்னோடய பிளெண்டர் புக் இருக்குது, அதில் இருக்கும் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நான் ராஜஸ்தானில் இருந்து 4 மாதத்தில் எப்படி நான் பட்ஜெட் பிளான் வந்து யூஸ் பண்ணுறேங்கிறது தான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேவிங்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் வாட்டர் பில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாப்புக்கு கொடுக்குறது அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு, வீட்டுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால தான் லோன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுட்ருக்கோம் நாங்கள். அது வந்து ஒரு 5000 போட்டுட்ருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நான் இருக்கிற செலவுகள்லாம் வந்து எழுதிட்டேன்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோடய செலவு வரவுகள் எவ்வளோன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து இவ்வளோன்னு நோட் பண்ணிக்கிறேன் 50,000க்கு. செலவுகள் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 45,000. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4,500 எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு நிற்கும். இதில் வந்து நாங்கள் வெளியே வந்து அனாவசியமே எங்கேயும் போய் வாங்க மாட்டோம், எதுவும் சாப்பிட மாட்டோம், எதுவும் பர்ச்சேஸ் எதுவும் பண்ண மாட்டோம். இதில் இருக்கிற அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு சேவிங்ஸ் அமௌண்ட் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2,000 வந்து நான் வச்சுருக்கேன் சேவிங்ஸு ப்ளஸ் 4,500. எனக்கு இந்த 50,000 போக இந்த செலவுகள் போக இவ்வளோன்னா வரும். நான் அனாவசியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். எப்படி வந்து இவங்க வந்து 3 மாசம் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத நான் கிளியரா சொல்றேன் எப்படின்னு. வரமிளகா, மல்லி, மசாலா பொருள்கள்ல வந்து 3 மாசத்துக்கு நான் கணக்கு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு நான் சொல்றேன். இத வந்து பிரிச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000, 1000ன்னு வந்து வச்சுக்கலாம். உங்க கணக்குல நீங்க யோசிச்சீங்கன்னா வந்து 1000, 1000ன்னு வச்சுக்கலாம். வந்து ரூ. 3000 சரிங்களா? ஷாம்பு வந்து ஹோல்சேல்ல தான் நான் வாங்குவேன். ஸோ ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,800 நான் வாங்கிருவேன் 3 மாசத்துக்கு. ஸோ ரூ. 600, 600. பிஸ்கெட் அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3,600ன்னா வந்து மாசத்துக்கு வந்து ரூ. 1,200. ஸோ எனக்கு இதில வந்து ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அது இதுதான். எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூ. 1 கூட கடன் கிடையாது. அப்படிதான் வந்து நாங்க எங்க லைஃப்ப வந்து மூவ் பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் பிளானராவும் நான் அட்வைசராவும் இருந்து, மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து எப்படி வந்து லைஃப்ப வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து பட்ஜெட் பிளானும் வந்து போட்டு குடுத்துட்டுருக்கேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கடன் லைஃப்பில் வந்து முழுகிட்டு இருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், கடன் இல்லாம நீங்க எப்படி வந்து இருப்பீங்க? அப்படிங்கிற மாரி. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு கடன்லாம் இருந்தது. கடன்லாம் இருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்து நாங்க அதெல்லாம் கஷ்டமெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்திருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு அது இருந்த கடன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு தான், அடுத்த இதா வந்து எங்க லைஃப்பில யோசிச்சது. இனி வந்து பார்த்தா நான் எங்க லைஃப்பில வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி எங்களுக்கு வந்து நாங்க ரூ. 1 கூட கடன் வாங்கக்கூடாது. அவங்களுக்காக சேவிங்ஸ் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி போடணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில வச்சு, இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் பசங்களுக்கு அவன் தலையிலே சொல்லி நாங்க எந்த ஒரு கடனும் வைக்கல. இப்போ எங்க 2 பேத்தோட இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கடன் இல்லாத லைஃப் தான் போயிட்டுருக்கு. எங்க ஃபேமிலி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிம்மதியா ஒரு தூக்கம் தூங்கிட்டுருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கடன் இருந்தா வந்து நிம்மதியா தூக்கங்கிறது ஒண்ணு வரவே வராது. ஸோ கடன் இல்லாத லைஃப் எப்படி வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேவிங் பண்றதுல, சேமிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைஃபே இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மோஸ்ட்லி எவ்வளோ எவ்வளோ கடன் இருக்கோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைங்க, எழுதுங்க. அளவுக்கு தகுந்த மாரி ஜாஸ்தி எந்த கடனும் வாங்காதீங்க. கடன் வாங்குனா ப்ராப்ளம் தான் லைஃபே. ஏன்னா ஒரு இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய கடன்ல இருந்துட்டு தான் நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கடன் இல்ல. ஒரு 3, 4 லட்ச ரூபா கடன் இருந்தது. அந்த கடனுக்கு வேண்டி வட்டிக்கு மேல வட்டியெல்லாம் இருந்தது. நெறைய வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து கடன் இல்லாத ஒரு லைஃப்ல இருக்கேன். ஏன்னா வந்து முதல்ல இருந்து நான் பட்டு வந்து திருந்திட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கப்புறம் யோசிச்ச விஷயம், எங்க லைஃப்லயே வந்து புரட்டி போட்ட விஷயம் இதுதான். கடன் வந்து வாங்கக்கூடாது எக்காரணத்த கொண்டும். அதனால எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கெட்ட பேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்களுக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இப்போ அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்க வீட்டுக்காரர் உள்ள சேலரி வந்து 50,000 அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு Instagramல, Facebookலலாம் வருமானம் வரும். அதன் பத்தின வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க.